சகோதரர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, உங்களோட கஃபீல் ரொம்ப மோசமானவரா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ என்னோட கஃபீல பத்தி ஒரு 4 விஷயங்கள் சொல்றேன். அதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க என் கஃபீல் எப்படியாப்பட்டவருன்னு. ஒரு நாளைக்கு என்னோட கஃபீல் வந்து 10 தடவையாச்சும் என்னை பார்ப்பாரு. பார்க்குற நேரம்லாம் நிஜம் நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? எப்படி இருக்கிற? வீட்டுக்கு ஃபோன் அடிச்சியா? அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன வேலை செய்யறனோ அதை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லுவாரு. அதிகமா வேலையை பார்க்கறது இல்ல. அது வேற விஷயம். ஸ்கூலுக்கு போறது, ஆஃபீஸ் போறது, அப்புறம் அவரோட கார வாரத்துக்கு ஒரு தடவை கழுவுறது. இதுதான் என்னோட சமைச்சுக்கிட்டு இருப்பேன். ஃபோன் அடிப்பாங்க. நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். 1 மணி நேரம் சென்று தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு ஓகே நீ முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கால் பண்ணு. எங்கேயாச்சும் மார்க்கெட்டுக்கு மாலுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட்டிங் ஆயிடுச்சுன்னா நான் ஃபோன் அடிப்பேன். நான் ரூம் போயிட்டு சமைக்கணும், சாப்பிடணும், நான் ரூம் போறேன். இல்ல நிஜாம ரொம்ப தூரம், நீ அங்கேயே இரு, சாப்பாடு மேடம் கொடுத்துருவாங்க, நீ வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பளத்தை பத்தி சொல்ல தேவையே கிடையாது. நாளைக்கு தான் கொடுக்க வேண்டிய தேதினா அன்னைக்கே கொடுத்துருவாரு. என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பணம் ஏறிடும். மேடம் இருக்கும்போது நான் வண்டி வேகமா ஓடினாலும் சரி, இல்ல டிராஃபிக் எங்க இருந்துச்சுன்னா அங்கிட்டு சந்து புந்துலாம் பூந்து ஓடி இருப்போம். அப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னோட கஃபீல இன்ன வரைக்கும் கேட்டது கிடையாது. என்னோட கஃபீல பத்தி குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தங்கமானவர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களோட கஃபீல் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே.